உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சனி செவ்வாய்க்கு நிறைய நீங்களே பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. சொல்லாத விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. சனி செவ்வாய் தான் விபத்து. சனி செவ்வாய் கோச்சாரத்தில் ஒன்றாக இணையும் பொழுது நிலநடுக்கம், தீ விபத்து, யுத்தங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏமா பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் இருந்தா காசு வந்துருமா? அவங்க ஜாதக வேலை செய்ய வேணாமா? முருகனை குறை சொல்லல, முருக பக்தர்கள் என்னைக்கு கோவிக்க வேண்டாம். திருச்செந்தூருக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்கு, சம்பந்தமே இல்லாத கோயில்கள், நட்சத்திர தொடர்பு இல்லாத கோயில்கள் நிறைய இருக்கு. இப்போ பூர நட்சத்திரத்துக்கு திருவரங்குளநாதர்னு புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு கோயில். ஸோ அந்த கோயில் தான் பூர நட்சத்திரத்துக்கான கோயில். அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு எனக்கு திருச்செந்தூர் போய் பிரச்சனையாச்சான்னு கேட்டேன். திருச்செந்தூர்ல கல்யாணம் போய் 2வது கல்யாணம் முடிச்சு பிரச்சனையாச்சு சார்ந்தது. ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு. சனி செவ்வாய் தான் மணிகண்டன் ஐயப்பன், சபரிமலை சாஸ்தா. சபரிமலை ஐயப்பன் மேலே அதிகமான பற்று உண்டு. ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அவர் கடவுளே இல்லை, அவர் மிகப்பெரிய யோகிங்கிற மாதிரி வருது. ஐயப்பன் கடவுளே இல்லை, அவர் யோகி, மாபெரும் யோகி. நம்ம ரமணரை போல. இது வரைக்குமே எல்லாருமே கடவுளாதானே நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். இப்போ சொல்றோம்ல, திருச்செந்தூர் போனா கோடீஸ்வரர் ஆயிடலான்னு சொல்றோம் இல்லையா? நீங்க ஐயப்பன் யோகின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஒரு புத்தகத்தை படிச்சு இந்த மாதிரி சொல்றீங்க. கெட்ட குணங்களை அழித்தவர், தனக்குள் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அழித்தவர். அவர் நோக்கி அவையும் புலி வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சுன்னா அவர்கிட்ட கூடிய தவ ஆற்றல், அதெல்லாம் நான் சொன்னேன், கொடிய விலங்குகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களிடம் உண்டு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்திருக்கவர் அஸ்ட்ராலஜர் விஜய் பண்டிட் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா. ஸோ பொதுவா இந்த சனி செவ்வாய்க்கு நிறைய நீங்களே பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான எஃபெக்ட் நிறையவே இருக்கு. நிலநடுக்கம், நேச்சுரல் டிசாஸ்டர்னு நிறைய பேசியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. சனி செவ்வாய்க்கு பொதுவாக நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். சனி செவ்வாய் தான் எர்த்துக்குவைக்கான, சனி செவ்வாய் தான் விபத்து. சனி செவ்வாய் கோச்சாரத்தில் ஒன்றாக இணையும் பொழுது நிலநடுக்கம், தீ விபத்து, யுத்தங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதுதான் காரணம். கூட சூரியன் சேர்ந்தால் ரொம்ப பிரச்சனை, கூட ராகே சேர்ந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த கிரகங்கள் தான் காரணம். பொதுவாக சனி செவ்வாய் காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் வழிபாடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, முருகனுடைய வழிபாடு. அது எந்த முருகனாலும் கும்பிடலாம், இந்த முருகன் தான் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய், அவர் ஜோசியர் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய், ஜோடர் திருச்செந்தூர் போய் பண்ணிக்கோங்கன்ட்டார். இது ரெண்டுமே யுத்த கிரகம். அவர் திருச்செந்தூருங்கிறது யுத்தம் நடந்த பூமி. திருச்செந்தூருங்கிறது யுத்தம் நடந்த பூமி. இவர் ஏற்கனவே மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர். திருப்பியும் கொண்டு போய் அவரை கொண்டு போய் திருச்செந்தூர் போய் பண்ணிட்டு வாங்கன்னு இருக்கிறாங்க. கல்யாணமே 3 மாதத்தில் அத்துக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் எந்த முருகனை வழிபடணும்னு ஒரு லாஜிக் இருக்கு. திருச்செந்தூர் யுத்தம் நடந்த பூமி. அவர் கோபத்துல உட்கார்ந்துருக்காடா. ஆனா இப்ப பொதுவாவே யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் திருச்செந்தூர், எல்லாரும் திருச்செந்தூர் தானே. அப்ப திருச்செந்தூர்ல இருக்கிறாள்ல, ஐயா ஏமா பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர்ல இருந்தா காசு வந்துருமா? அவங்க ஜாதக வேலை செய்ய வேணாமா? ஜாதகத்துல நம்ம ஜாதக கட்டம்னு ஒண்ணு இருக்கு. நான் முருகனை குறை சொல்லல, முருக பக்தர்கள் என்னைக்கு கோவிக்க வேண்டாம். உள்ள நானே, என் பேரே, என்னுடைய இயற் பேரே முருகனுடைய பேர் தான். கரெக்டுங்களா? எங்கள் வீட்லேயே கிருத்திகை நட்சத்திரம் 2 இருக்கு. கரெக்டா? ஸோ முருகனை நானும் வழிபாடு செய்வேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்க எங்கே போய் கல்யாணம் பண்ணணும்? அவங்க ஜாதகத்தில் அந்த இப்போ திருச்செந்தூருக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்கு. அது திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லி அது பெரிய விவாத பொருளாகி ஆளாளுக்கு திருப்பதி போகலான்னு வீடியோ பூரா அதான். ஏன் திருப்பதி போகலன்னா அந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், இதே கான்செப்டா? ஜோதிடம் நிறையா இருக்கு. இப்போ ஒரு ஆள் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து ஒரு ஆள் திருப்பதி, அதே திருப்பதி வேற வேலையே இல்லையா? நான் அதை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை நான். ஆனால் அது ஒரு நட்சத்திரம் போகக்கூடாதுன்னு ஒரு உதாரணமாக அதை பேசிட்டோம். பேசினதுக்கப்புறம் ஆளுக்கு திருப்பதி போகக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது, இந்த நட்சத்திரம் இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த நட்சத்திரம் சம்மந்தம் இல்லாத கோயில்கள் நிறையா இருக்கு.
நட்சத்திரம் சம்மந்தமே இல்லாத கோயில்கள், நட்சத்திரம் தொடர்பு இல்லாத கோயில்கள் நிறைய இருக்குது. 27 நட்சத்திரத்துக்குன்னே தனியாக கோயில் இருக்குங்கம்மா. 27 நட்சத்திரத்துக்கு தனியாக கோயில் இருக்குது. இப்போ பூர நட்சத்திரத்துக்கு திருவரங்குளநாதர்னு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது கோயில். ஸோ அந்த கோயில் தான் பூர நட்சத்திரத்துக்கான கோயில். ஆனால் நான் அது ஒரு நாள் கூட நான் போனதில்லை. நான் பூர நட்சத்திரம் ஒரு நாள் கூட அந்த கோயில் போனதில்லை. புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது, திருவரங்குளநாதர்னு இருக்குது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேரே வந்தாச்சு. சோதனத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இது ஒன்று மட்டும் தானே. அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு எனக்கு திருச்செந்தூர் போய் பிரச்சனை ஆச்சான்னு கேட்டேன். திருச்செந்தூரில் கல்யாணம் போய் 2வது கல்யாணம் முடிச்சு பிரச்சனையாச்சு சார்னார். சார் உங்கள் ஜாதகத்துக்கு அங்கே போகக்கூடாது. சனி செவ்வாய் சுப்பிரமணியர் ஓகே, அது திருச்செந்தூர் தான் போகணும்னு அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் பண்ணலாம். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ண இடம் திருப்பரங்குன்றம். அவர் சண்டை போட்டு நிற்கிற இடத்துல போய் கல்யாணம் முடிக்கலாமா? ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து கிடக்கு. ரிஷப லக்னம், பழனியிலே கல்யாணம் பண்ணார். பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருக்கார் நமக்கு வேண்டப்பட்டவர், ஒரு கவுண்டரு. பழனி முருகனை பற்றி சொன்னால் போது படு டென்ஷன் ஆயிடுவார் அவர். கொங்கு மக்கள் தான் அதிகமாக பழனி முருகன் மேலே ரொம்ப பக்தி கொங்கு மக்கள் அதிகம். ஆனால் அவர் எகென்ஸ்டாக பேசிடுவார். போங்க சார் நான் போகவே மாட்டேன் அப்படின்வார். அவர் ஜாதத்தில் இந்த மாதிரி சொல்கிறேன் சார் நீங்கள் போங்க இதை போய் செய்யுங்க. நாங்கள் போகவே மாட்டேன், வேறு கோயில் தான் சொல்லுங்கள், நான் காவடியெலாம் அடித்து உடச்சி விட்டேங்க அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப மனசு வேதனையாக சொல்கிறார். எனக்கு அங்கே பழனி போய் தான் பிரச்சனையாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வாங்கி பார்த்தா ஆகா சனி செவ்வாய் விரையாது வீடு சேர்ந்துருக்கு, போகாதீங்க விட்டுருங்க. ஸோ அந்தந்த நட்சத்திரங்களுக்கு அந்தந்த நட்சத்திரங்களில் கிரக இணைவு நம்ம சொல்கிற நட்சத்திர சித்தாந்தத்துக்குள்ளக்கும் அது நட்சத்திர கான்செப்ட்னு ஒன்று இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம கிரக இணைவை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். பூர நட்சத்திரம் திருப்பதி யார் போனாலும் பாதிக்கும், அது ஒரு கான்செப்ட். அது ஒரு கான்செப்ட். கிரக இணைவுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் அவர் வந்து அதே மாதிரி சக ஜோதிடர். அவர் வத்ராயிருப்புன்னு ஊருக்கு பக்கத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வத்ராயிருப்புக்கு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாரு. பேர் சரவணன்னு பேரையே சொல்கிறேன். அவர் கல்யாணம் முடிச்சு தாலி பிரித்து கட்டுறதுக்கு திருச்செந்தூர் போயிருக்கிறாரு. எனக்கு தெரியாது. என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தலைவரை ஏதோ திருச்செந்தூரில் தாலி பிரித்து கட்ட போனீங்களான்னு. ஒன்று கல்யாணம் முடிச்ச திருச்செந்தூரா அல்லது தாலி பிரித்து கட்டினது திருச்செந்தூரான்னு. நான் ஊரையும் சொல்கிறேன் பேரையும் சொல்கிறேன். அவர் மெடிக்கல் ஷாப்பே வச்சுருக்கிறாரு. ஜோதிடர். அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு, ஜோதிடர் வேற. ஒன்று அண்ணா அங்கே போய்த்தாண்டா பிரச்சனையாச்சு, தாலி பிரித்து கட்டுறதுக்கு அங்கே தானே போனேன் திருச்செந்தூரில். அன்னைக்கு போனவ தானே அதோட போச்சுண்ணா, லைஃபே போச்சுண்ணா. அன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் முடியல அவர். ஏம்மா முருகனை பற்றி சொல்லலாம், ஜோதிடத்துக்கும் அந்த 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 ஜாதகத்துக்கும் நமக்கு எங்கே போனால் சக்ஸஸ் ஆகும்னு கணக்கு இருக்குது. நம்ம ஜாதகத்துக்கு எங்கே போனால் சக்ஸஸ் ஆகும் கணக்கு இருக்குது. இப்போ நான் போகிறதா திருத்தணி போவேன், இல்லையா கதிர்காமம் போவேன். சரி நீ போவ கதிர்காமன்னா நான் ஜாதகம் பார்க்குறக்காக போகிறேன் இலங்கைக்கு. இப்போ நான் போய் 4 வருஷம் ஆச்சு. நான் இலங்கை பக்கமே போகவே இல்லை. கோவிட்டுக்கு அப்புறம் நான் போகவே இல்லை. அதுக்கு முன்னாடி அடிக்கடி போவேன். நான் போனால் கதிர்காமம் போவேன். என் ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரக அமைவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நான் அங்கே போகிறேன் கதிர்காமம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு. சனி செவ்வாய் தான் மணிகண்டன், ஐயப்பன், சபரிமலை சாஸ்தா, நீங்கள் வணங்கக்கூடிய நானும் வணங்கக்கூடிய நீங்களும் வணங்கக்கூடிய சபரிமலை சாஸ்தா. இது வரைக்கும் நீங்க ஐயப்பன் பத்தி பேசினது இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் பேசுனது இல்லை, பேசக்கூடாதுலாம் இல்லை. நானும் சபரிமலைக்கு இருமுடி கட்டி மாலை கட்டி சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கேன், தொடர்ந்து போயிருக்கேன். உன்னதமான ஒரு குருநாதரோடலாம் போயிருக்கிறேன். சபரிமலை எப்படி போகணும் அப்படின்னு முறையான குருநாதர்கள் அவங்களோடலாம் நான் போயிருக்கிறேன். குருநாதர்னா ஆன்மீக குருநாதர். சபரிமலை ஐயப்பன் மேலே அதிகமான பற்று உண்டு. ஆனால் அதுக்கு பிறகு அதனுடைய ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அப்படியே மாறுபட்டதாக வருது. என்னடா அது அப்படின்னு அந்த சபரிமலை ஐயப்பனை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அப்படியே மாறுபட்டதாக வருது. அவர் கடவுளே இல்லை, அவர் மிகப்பெரிய யோகிங்கிற மாதிரி வருது. கடவுளே இல்லைன்னா ஐயப்பன் கடவுளே இல்லை, அவர் யோகி, மாபெரும் யோகி, நம்ம ரமணரை போல. ஆனா இது வரைக்குமே எல்லாருமே கடவுளா தானே நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். யோகின்றது அது சொல்ற கதையில நீங்க நம்பினதுனால. இப்ப சொல்றோம்ல திருச்செந்தூர் போனா கோடீஸ்வரர் ஆயிரலான்னு சொல்றோம் இல்லையா? பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் ஊரே சின்ன ஊர். அந்த தூத்துக்குடி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா மக்ரூன்ஸ்னு ஒரு கடை இருக்கும், ஒரு ஹோட்டல் இருக்கும். மக்ரூன்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே சாப்பிட போகும்போது அவர் சொல்கிறாரு, சார் நைட்டு நேரத்தில் வந்து ஏதாவது பழைய சாதம் ஊறுகாய் கிடச்சா கொடுங்க சார்னு கேட்குறாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வர்ற கூட்டம். அம்மா திருச்செந்தூர் எதுக்கு போகணும்? அவங்க ஜாதகத்தில் 6 கூடிய திசையோ 8ஆம் வீதி திசையோ 12 கூடிய திசையோ சொத்து வழக்கு பிரச்சனை இருப்பவர்கள் அங்கே போகணும்.
திருமணத்துக்கெல்லாம் நீங்கள் அங்கே போனால் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குன்னு யாருக்கு கிளப்பி விட்டதுன்னு தெரியல எனக்கு. பௌர்ணமி அன்னைக்கு அங்கே நிற்க இடம் இல்லை. அங்கே பௌர்ணமி அன்னைக்கு உள்ளூருக்கு புலம்பி தள்ளுறாங்க. எல்லா நாளும் முருகனை கும்பிடலாம், பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்டா ஒரு முருகனா? நான் கேட்குறேன் ஒரே கேள்வி. எல்லா நாளும் முருகனை கும்பிடலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் கந்தான்னு கூப்பிட்டா வந்தே நிற்பார். உண்மையிலே நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முருகன் நிற்பார். முருகன் நிற்காம போக மாட்டார். எல்லா நாளும் திருச்செந்தூர் முருகன் தான். எல்லா நாளும் அவர் ஒரே கேரக்டர்ல தான் இருக்கிறாரு. பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணுமா அந்த ஊரை குப்பையாக்கணுமா? அது எல்லாருமே அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஒரு அப்படிலாம் இல்லை. எல்லா நாளும் முருகன். அப்போ நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு முருகன் இல்லையா? நான் கேட்குறேன். அமாவாசை அன்னைக்கு ஒரு முருகன் இல்லையான்னு கேட்குறேன். எல்லா நாளும் போகலாம். அவருக்கு உகந்த நாளுங்கிறது செவ்வாய்க்கிழமைன்னு நம்ம ஜோட சாஸ்திரத்தில் இருக்கு. எல்லா நாளும் போகலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு. அது 6, 8, 12 மறைந்திருக்கு. அவர் சபரிமலைக்கு போக சொல்லி பெரிய கடனாளி. அவர் முதல்ல ஐயப்பன் கடவுளே அல்ல, அவர் மாபெரும் பாண்டிய மன்னனுடைய வாரிசு. அவர் எப்படி புத்தருக்கு ஞானம் பிறந்ததோ அதுபோல் அவருக்கும் ஞானம் பிறந்து சபரிபீடத்தில் உட்கார்ந்து தவம் செய்து மாபெரும் யோகியான ஒரு யோகி. வள்ளலாரை போல ஜோதியாக மாறியவர். ஜோதியாக மாறியவர் வள்ளலாரை போல. அவருடைய லைஃப் எத்தனை வருஷம்? 16 to 18 வருஷம் இருக்கும் அவருக்கு லைஃப். அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஐயப்பனுடைய அதானே சொல்கிறாங்க லைஃபு. 16 to 18 வயசு வரைக்கும் தானே அவங்களுடைய லைஃபே சொல்கிறாங்க. உண்டா இல்லையா? 18 வயசு 16 வயசில் அவர் வந்து ஜோதி வடிவில் அவர் போயிட்டாரு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சரி, இவர் பாண்டிய மன்னனுடைய வாரிசு, பந்தல ராஜாவுடைய வாரிசு. கரெக்டா? கரெக்டா? பந்தல ராஜாவுடைய வாரிசு. சரி, அவருக்கு நண்பராக இருந்தது யாரு? வாபர் சுவாமிகள்னு அவருடைய நண்பர். சரியா? சரி, ஐயப்பனுடைய பிறந்தது எப்படி பிறந்ததா சொல்றாங்க? காட்டுல பிறந்தாருன்றாங்க. சரியா? கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்து, அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது, அப்போ அதில் ஒன்றுக்கு ஒன்று போட்டி ஏற்படுது. அமிர்தம் வந்தோடனே ஒன்றுக்கு ஒன்று போட்டி ஏற்படுது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு? அசுரர்கள் பலம் புரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களும் தேவர்களுக்கு தெரியுது வந்திருக்கிறது மாயக்கண்ணன்னு, ஆனால் அசுரர்களுக்கு தெரியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 பேரும் சண்டை போடாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. நான் சமமாக பகிர்ந்துட்டு தரேன்னு சொன்னேன். இந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி அசுரர்கள்லாம் சரி நீயே பகிர்ந்து கொடுன்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் தேவர்களுக்கே கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் சுவர்பானுன்னு ஒரு அரக்கர், சுவர்பானுன்னு ஒரு அரக்கர், அவர் என்ன பண்ணுறாரு? கிருஷ்ண பரமாத்மா வந்து தேவரூபம் பூண்டு அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்றாருன்னு ஒரு பழமொழி உண்டு, ஒரு கதை உண்டு. அப்போ அவருடைய சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து அவர் தலை வெட்டப்படுகிறார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அதுதான் ராகேதுன்னு ஒரு கதை. சரியா? அந்த அழகில் இருக்கக்கூடிய பெண்ணை சிவபெருமான் இணைந்து குழந்தை பெற்றதாக சொல்றாங்க. ரைட்டா? அதை கொண்ட குழந்தைய கொண்டு வந்து காட்டில் விட்டுறாங்க. மகிஷின்னு ஒரு ஆளை அழிக்கிறதுக்காக விட்டுறதாக சொல்றாங்க. ரைட்டா? ரைட்டா? இது நடந்தது எந்த யுகம்? துவாபர யுகம். கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்து வந்த யுகம் என்ன? துவாபர யுகம். சிவபெருமானம் அம்பாளும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த பெண் மோகினி அவதாரமும் இணைஞ்சு பிறந்த குழந்தை தான் ஐயப்பன்னு சொல்றாங்க. ரைட்டு. இது எந்த யுகம்? துவாபர யுகம். ரைட்டா? ஐயப்பனோட லைஃப் எத்தனை வருஷம்? 18 வயசு கூட வச்சுக்கோங்க. அன்னைக்கு இஸ்லாம் மதம் இருந்ததா? வாங்க, இஸ்லாம் மதம் துவங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 1526 வருஷம் கரண்ட்ல. இஸ்லாம் மதம் துவங்கி 1526. கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்து ஐயப்பன் பிறந்ததா சொல்லக்கூடிய யுகம் என்ன யுகம்? துவாபர யுகம். ஒரு யுகத்துக்கு எத்தனை வருஷம்? 12,000 வருஷம். அன்னைக்கு இஸ்லாம் மதம் இருந்துச்சா? அன்னைக்கு பாண்டிய மன்னன் இருந்தாரா? பந்தல ராஜா இருந்தாரா? சொல்லுங்க. அப்ப பந்தல ராஜா காலத்துல இது நடந்ததா? வாங்க. ஆக்சுவலா மேக்ஸ் படி பார்த்தா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இல்லையா? ஆமா. இல்ல ஆமா. உண்டா இல்லையா? மேட்ச் ஆகுதா இல்லையா? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கா இல்லையா? ஆமா. ஆனா நம்ம கால்குலேஷன் படி பார்த்தா இதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆமாமா. துவாபர யுகத்துல இஸ்லாம் மதம் இருந்ததா? நான் இஸ்லாம் மதத்தை எந்த குறையும் சொல்லல. அன்னைக்கு அந்த மதம் இருந்ததான் தான் கேள்வி. போற்றக்கூடிய ஒரு மதம் இஸ்லாம் மதம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மதம். அந்த மதம் அன்னைக்கு இருந்ததா? இல்லன்ற மதம். அன்னைக்கு மதமேங்கிறது மேட்டரே கிடையாது. சரியா? அப்ப அன்னைக்கு வந்து இவருக்கு ஒரு பிறக்கும் பொழுது அன்னைக்கு வாபர் இருந்தாரா? ஏதாவது சம்மந்தம் வருதா?
சபரிமலை சில உண்மைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, அது படிங்க, அது மேட்ரு பூரா வரும். நானும் இருமுடி கட்டி போயிருக்கேன், அதுக்காக நான் ஒரு சாஸ்தாவை நான் குறை சொல்லலை. ஏன்னா வள்ளலாருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. பொதுவாக யோகிகளிடம் அந்த கொடிய விலங்குகள் சாந்தமாக்கிட்ட அவங்க கிட்ட வந்து உட்காந்துரும். ஏன்னா அவங்களுடைய ஆறா மிகப்பெரியது, 30 கிலோமீட்டருக்கு இருக்குமா, 30 கிலோமீட்டருக்கு இருக்குமா வள்ளலாருக்கு அவருடைய ஆறா. அந்த ஆறாவுக்குள்ள எந்த ஒரு கொடிய விலங்கு வந்தாலும் கண்ட்ரோல் ஆயிருமா, சாஃப்ட் ஆயிருமா. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆத்ம பலத்தை பெருக்கி வச்சிருப்பாங்க. ரமணரை போல, ரமணரை கூட கொடிய விலங்கு பசுமாடு ஒன்று முட்டை வந்து அவர்கிட்ட வந்தானே சாந்தமாயிருக்கு. இது வரலாறு இது. அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஆற்றல், அவர் தவ வலிமையில மிகப்பெரிய ஆற்றல் அங்கே அவர்கிட்ட இருக்கு. ஏன் பெண்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னா, அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அது. அப்போ அந்த அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கன்னி பெண்கள் அங்கே போகும் பொழுது கருப்பையினுடைய செயல்பாடு பாதிப்பை தரும் அப்படின்னு அந்த நூல் சொல்லுது, சபரிமலை சில உண்மைகள் நூல். அதனால அங்கே வர வேண்டாம்னு சொன்னாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களா விதிகளை பூரா மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதான் விஷயம். நான் கடவுளா நீங்கள் நினச்சதான் தப்பு கிடையாது, ஒன்றும் நான் அதை ஒன்றும் தப்பு சொல்லலை. உண்மையான விஷயம் இதுதான். அப்போ வாபர் பிறந்தது 1526க்கு பிறகுதான் இஸ்லாம் மதம் இந்தியாவுக்குள்ள வந்தது, கணக்கு கிடையாது, தெரியல கரெக்டா. அதுவும் கேரளத்தில் இந்தியாவுடைய முதல் மசூதியே கேரளாவை தான். அது ஏற்கனவே நம்மளுடைய ஆதன் சேனல்லே நான் பேசியிருக்கேன், நம்மளுடைய மீடியாலே பேசியிருக்கிறேன். நம்ம கொடுங்கல்லூர் பக்கத்தில், கொடுங்கல்லூரில் இருக்கக்கூடிய டவுனில் சேரமான் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி, ஒரு சேர நாட்டு அரசன் இஸ்லாத்தை போய் தழுவி முதல்ல கட்டின இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் பள்ளிவாசல் அதுதான். நிலவை பிளந்து காட்டியிருக்கிறார் நபி, அவருக்கு நிலவையே பிளந்து காட்டியிருக்காரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு தவ ஆற்றல் எவ்வளோ தூரம் இருந்திருக்கும் பாருங்க. நபி வந்து நிலவை பிளந்து காட்டினாராம் சேரமானுக்கு, சேரமண்டனுக்கு. அது நிலவை பிளந்த பள்ளிவாசல் அங்கே இருக்குது. அது அங்கே வந்து நபி வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவலாக அவர்கிட்ட வந்து பிளந்து காட்டியிருக்கிறாரு. அவர் அங்கேருந்து கல்ஃபில் போய் அங்கே போய் மெக்கா போய் தவம் பண்ணிட்டு வந்து தான் இங்கே வந்து அவர் பள்ளிவாசல் கட்டுறாரு. அப்போ அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஐயப்பனுடைய வரலாறுக்கும் இவங்க சொல்கிற வரலாறுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அன்னைக்கு பந்தாள ராஜா இருந்தாருன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஒரு யுகத்துக்கு 12,000 வருஷம். அப்போ துவாபர யுகத்தில் அன்னைக்கு இஸ்லாம் மதம்ங்கிறது அன்னைக்கு இருந்துச்சா? அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வாபர் இருந்தாரா? இல்லை. இது நிறைய போகும், இதுக்குள்ளே போனோம்னா நிறைய குழப்பங்கள் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு மாபெரும் ஒரு யோகி ஒரு புக்காக எழுதியிருக்காரு, சபரிமலை சில உண்மைகள். அது படித்ததுக்கு பிறகு தான் ஆகா நமக்கே உரைச்சது. அதாவது அவர் வந்து சனாதன தர்மத்தை போதிக்கிறாரு. அதாவது சைவமும் வைணவமும் அடித்து கொண்ட காலத்தில் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. சோழர் காலத்தில், பாண்டியர் காலத்தில் மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த காலத்தில் அரியோட சிவனோட பையன்தான் நான் அப்படின்னு அவர் சொல்ல. எல்லாரும் ஒன்று தான், நீ அரியோட குழந்தை, நீ சிவனோட குழந்தை, நீ அரியனோட குழந்தை, நீ எல்லாருமே அரி சிவனுடைய குழந்தைகள் தான், ஏன்பா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் பேர் ஹரிகர புத்திரன் அவருக்கு பேர். சனாதனத்தை போதித்ததால் சனாதன தர்மம்னு அவருக்கு பேர். எல்லாரும் ஒன்று, யாரும் மேலே யாரும் கீழே எல்லாம் இல்லை, ஏன் அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் இறையாற்றல் ஒன்று தான்னு சொன்னவர் அவர். அவர் தன்னுடைய துறவு வாழ்க்கை எப்படி புத்தருக்கு எப்படி சித்தார்த்தனுக்கு எப்படி ஞானம் பிறந்தது போல் அவரும் பிறப்பு இறப்பு பிணி மூப்பு எல்லாமே இருக்குது, இது ஒரு வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி அவர் தவநிலைக்கு அடைஞ்சு உச்ச நிலையை தொட்டவர். அவரை நம்ம கடவுளாக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. நீங்கள் கடவுளை ஏற்றுக்கோங்க, தப்பு கிடையாது, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, கரெக்டுங்களா? அவருக்கான வலிமை அங்கே இருக்குது. அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தவர்களுக்கு அவரே பிரதானம். அதே சனி செவ்வாய் 6, 8, 12 இருந்தால் அங்கே போனால் பாதிப்பை தரும். இது என்னுடைய ஆராய்ச்சி. இப்போ நீங்க எனக்கு இந்த கேள்வி இருக்கு. அதாவது இப்போ நீங்க ஐயப்பன் யோகின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஒரு புத்தகத்தை படிச்சு இந்த மாதிரி சொல்றீங்க. இப்ப யோகியால வந்து ஒரு அறிக்கையை வந்து அழிக்க முடியுமா? அந்த ஒரு பவர் இருக்குமா உங்களுக்கு? அவர் பிறந்ததே வந்து நான் தான் சொன்னேன்ல, இவர் மோகினி அவதாரம் எடுத்த எந்த யுகம் சொல்றீங்க? 12,000. அரக்க குணம்னா கெட்ட குணங்களை அழித்தவர்னு அர்த்தம். தனக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனா பிறந்தா எல்லாரும் கெட்ட குணம் இருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கும், சரியா? அந்த குணங்களை எல்லாம் தவிர்த்து யோக நிலைக்கு சென்றவர், அப்படிதான் எடுத்துக்கிறணும். அன்னைக்கு எது அரக்கி இருந்தாங்களா? பாண்டிய மன்னர் காலத்தில் அரக்கி இருந்தாங்களா? பந்தளராஜ அரண்மனை இன்னைக்கு இருக்கு,
நாளைக்கு இருக்கு. அப்போ 12,600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதான்னு கேட்குறேன். ஒரு யுகத்துக்கே 12,600. இப்போ ஓடுறது கலியுகம். எத்தனை யுகம்னு கணக்கு போட்டுக்கோங்க. சொல்லுங்க. இல்ல இப்போ நம்ம 21st century அதில் போயிட்டோமா இல்லையா? அவர் யோக நிலையில பண்ணவர் இருந்தவர். கெட்ட குணங்களை அழித்தவர், தனக்குள் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அழித்தவர். அவர் நோக்கி புலி வந்துச்சு இதெல்லாம் வந்துச்சுன்னா அவர்கிட்ட கூடிய தவ ஆற்றல், அதெல்லாம் நான் சொன்னேன், கொடிய விலங்குகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களிடம் உண்டு. மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. நம்ம யோகி ஆதித்யநாத் அவர் நம்ம உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அவர் தலையில குரங்கேறி உட்காந்து விளையாண்டெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்டுங்கிறது எப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா நல்லவங்க சொன்னால் கூட கமெண்ட் போடுவான். இந்த உங்கள் அப்பா அம்மா நல்லவங்கப்பா, நல்லவங்க கிடையாதுன்னு கமெண்ட் போடுவான். அதான் உண்மை. புரியுதா இல்லையா? கமெண்ட் போடுற பற்றி நான் கவலைப்படுறதில்ல. கமெண்ட் போடுறேன், காசு கொடுப்பானா? காசு கொடுப்பானா? இல்லை இல்லை. சரி, இதெல்லாம் அப்போ இவங்க இந்த இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்கு. சரியா? இப்போ இந்த செவ்வாய் சனிக்கும் இந்த ஐயப்பன் வழிபாட்டுக்கும் அவர் மணிகண்டன், அவருக்கு பேர் இருக்கனால செவ்வாய் சனிங்கிறது மணிகண்டன். அதனால சாஸ்தா அவருடைய வழிபாடு சிறப்பை தரும். கரெக்டுங்களா? அவருடைய வழிபாடு தான் தமிழ்நாட்டில் ஐயனார்னு வழிபாடு செய்கிறோம். அச்சன் கோயிலேருந்து நீங்கள் பாங்க, அங்கே ஐயனாராக தான் இருப்பார். 2 மனைவியோடு இருப்பார் அவர். அச்சன் கோயிலில் 2 மனைவியோடு இருப்பார். பூர்ணகலா புஷ்கலா தேவின்னு இருக்கும். தமிழ்நாடு எல்லையை ஒட்டி குற்றாலத்துலேருந்து போனீங்கன்னா அச்சன் கோவில், அங்கே போனீங்கன்னா 2 மனைவியோடு இருப்பார். அச்சன் கோவில் அந்த இடத்துல 2 மனைவியோடு தான் இருப்பார். அச்சன் கோவில் நான் போயிருக்கிறேன், அடிக்கடி போயிருக்கிறேன். அது அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஐயனார்னு அவருக்கு பேர். ராஜா இல்லையா, குதிரையில் வருவா இல்லையா? அவர் இந்த ராஜ வாழ்க்கை பிடிக்காம இந்த ஸ்தூல உடல் மேல இதுக்கு மேல ஏன் பற்று வைக்கணும்னு சொல்லி விஞ்ஞானத்தை தேடி போனவர். வள்ளலாருக்கு இணையான ஒரு மாபெரும் யோகி அவர். நீங்க கடவுளை நினைச்சா கடவுள் தான். அதுக்காக நீங்க இல்லை நான் அப்படிலாம் சொல்ல வேணாம்னு நான் சொல்லலை. தாராளமாக கும்பிடலாம், தப்பு கிடையாது. இவங்க 6 to 12 மறைஞ்சா அவங்கள வழிபாடு செய்யக்கூடாது. பாதிப்பை தருகிறது. இது அனுபவத்துல. ஆனா இப்ப எல்லாருமே வந்து நான் அதுக்காக சபரிமலை போறது தப்புன்னு நான் சொல்லல. உண்மையான ஃபேக்ட் இதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கதைக்கு அந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அதுக்காக சபரிமலையில காசு போடாதீங்க, நீங்க அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவங்கவுங்க விருப்பம். யார் விருப்பத்திலும் நம்ம தலையிட முடியும். இதுதான் உண்மையான ஃபேக்ட். இது சபரிமலை சில உண்மைகள்னு ஒரு புத்தகம். அது ஒரு என்னுடைய ஆன்மீக குரு அவர் எழுதின புக்கு. அந்த புக்கில் இருந்து வந்தது தான் நான் சொல்றேன். எதையும் நான் படிக்காமல் சொல்லலை. நான் கண்டுபிடிக்கல இதை. அது அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்ததுக்கு போகும்போது சரியாக வருது. அதுக்காக சபரிமலைக்கு யாரும் போகாதீங்கன்னு நான் சொல்லலை. சனி செவ்வாய் சேர்ந்தவர்கள் அந்த சனி செவ்வாய் 6 to 12 தொடர்பு கொள்ள சபரிமலை போகும் பொழுது பாதிப்பை தரும். அவ்வளோதான் விஷயம். இந்த கதை உண்மையாக நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு புக்கு இருக்குது. அடுத்த முறை வரும்போது அந்த புக்கையே காட்டுறேன். சரியா? சரிங்கம்மா. இது வரைக்கும் வந்து ஐயப்பனை வந்து தெய்வமா தான் நம்ம எல்லாருமே வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம். பட் அவர் ஒரு யோகி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த புத்தகம் படிச்சதுனால ஸோ அந்த புத்தகத்தையும் காட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.